நான் விஜய் கேட்குறேன், உங்கள் படம் தானே இது, உங்கள் படத்துக்கு நீங்களே குரல் கொடுக்கலன்னா மற்றவங்க எப்படி குரல் கொடுப்பாங்க? அதனால் விஜய் செய்வது ரொம்ப ரொம்ப அநியாயம். அந்த ஆட்டிடியூடை அவர் மாற்றணும். தமிழ்நாடே என் கைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ எல்லாரும் என் மீது நம்பிக்கை வைத்தால் தான் என்னால் தமிழ்நாட்டை வாங்க முடியும். உங்கள் படத்தை நீங்கள் நம்பாமல் நீங்கள் ஒரு வேலையை பார்க்குறீங்கன்னா அது கண்டுக்காமல் அது எந்த லிஸ்ட்டில் வைக்கிறதுனே எனக்கு புரியல. ஆனால் சார் ஒரு சிலர் ஒருத்தரோட ஒரு கருத்தாகவே இருந்துச்சு. அது என்னன்னா இப்போ அரசியலுக்கு வந்துட்டார். ஸோ அதனால இப்போ போய் ஜனநாயகன் பற்றி பேசுகிறோம்னா நம்ம பயந்துட்டோம், நம்ம இதுக்காக இதை பற்றி சொல்கிறோம். பயந்ததான் என்னங்கிறேன், பயந்ததான் என்ன? உங்களை நம்பி ஒருத்தர் பணம் போட்டிருக்காருல்ல, 500 கோடி போட்டிருக்காருல்ல, பயப்படுங்க. ஒன்று தயாரிப்பாளராக இருக்கும், இல்லைன்னா டைரக்டராக இருக்கும், அல்லது அந்த படத்துடைய ஹீரோவாக இருக்கும். இதை தாண்டி யாருமே அந்த காப்பியை வாங்கிட்டு போவதற்கு அதிகாரமற்றவர்களாக இருக்காங்க. அப்போ இதில் யாருங்கிறது அவங்களுக்குள்ளே தெரியும். இது எப்படி கத்துக்குது என்னங்கிறத யாருக்குமே தெரிலனாலும் அந்த 3 பேருக்கு தெரியும். சினிமாவை ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், இதுதான் அவங்களுக்கு உயிர். இதில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா முதல்ல குரல் கொடுக்கணுங்கிற எத்திக்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனால் அஜித்தை பொறுத்தளவுக்கு அவர் முதல் உயிர் ரேஸ் தான். இது அவர் பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு ஏடிஎம் மிஷின். அதை விட்டுருங்க. அவரை நீங்கள் வேற்று கிரகவாசி. கல்வித்துறை அமைச்சர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு, முதலமைச்சர் பஸ்ஸில் ஏறி ஓட்டு கேட்குறாரு, ட்ரெயினில் போகிறாரு. இந்த 5 வருஷம் ஆட்சியில் நீங்கள் ஒரு நாளாவது அரசு பஸ்ஸில் ஏறி இருப்பீங்களா? ட்ரெயினில் ஏறி இருப்பீங்களா? டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிருப்பீங்களா? தறி நெஞ்சிருப்பீங்களா? அப்போ ஏன் தேர்தல் அப்போ மட்டும் நீங்கள் செய்யுங்க? இந்த சைக்கிள் ஓட்டி தான் நீங்கள் அந்த மக்களை கவரணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் முகத்தை காமிச்சாலே. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், திருப்பி உங்களை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். இப்போ இந்த ஜனநாயகன் இஷ்யூ டெஃபினட்டாக பேசி ஆகணும். அது ஒரு சின்ன வீடியோ தான் லீக் ஆனிச்சு, அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ லீக் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? அண்ட் இப்போ அது நடக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே படம் திரைக்கு வந்த பிறகு நடந்திருக்கு. எதுவுமே படம் ஸ்க்ரீனுக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் படம் முதல் முறையாக இப்படி முழுசாக வர்றது. இதுதான் ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸாக மாறி இருக்கு. இந்த சம்மந்தப்பட்டவர்கள் இதை எப்படி தாங்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியல. உள்ளபடியே ஒரு 50 ரூபா 100 ரூபா தொலைச்சா கூட நமக்கு இப்படியே பகீர்னு இருக்குது. ஒரு 500 கோடி ரூபாயை ஒரே ராத்திரியில் களவாடிட்டு போனதுக்கு சமமான ஒரு விஷயமா அது மாறிடுச்சு. பல இடங்களில் இந்த படம் திரையிடப்படுதுன்னா கேட்டால் அவர் எவ்வளோ மனம் வலியாக இருக்கும். ஒரு தயாரிப்பாளருக்கு கேபிள் டிவியில் ஒரு ஊரில் படத்தை போட்டாங்க. கேள்விப்படும்போது எப்படி இருக்கும்? என்னடா அது, நம்ம எவ்வளோ கிராண்டியராக இதை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சோம், எங்கெல்லாம் ப்ரீமியர் பண்ணணும்னு நினச்சோம், கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு எவ்வளவு ஆத்திரமாக இருக்கும். பட் நடந்துருச்சு. அது யாரால் நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கிறத காவல்துறை தான் சொல்லணும். ஓகே சார். அண்ட் அதில் அந்த எடிட்டர் லோகோ இருந்துச்சு, அது சம்மந்தமாக ஒரு சில பிரச்சனைகள் வந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த எடிட்டர் லோகோன்றதே இந்த எடிட்டர்ஸ்க்கு இதுக்கப்புறம் பயங்கர ஒரு ப்ரெஷர் இருக்குமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு சார். ஏன்னா இப்போ எடிட்டர்னா ஃபுல் ட்ரஸ்ட் இருக்கும். ஒரு பாதி டேரக்டர், இன்னொரு ஒரு போர்ஷன் எடிட்டர் அப்படி சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கான ஃப்ரீடம் இருக்கிறது அவங்க நல்லா திங்கிங்காக ஒர்க் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இந்த எடிட்டர்ன்ற வாட்டர் மார்க்னாலே இன்னும் இதுக்கப்புறம் வர படங்களுக்கு எடிட்டர்ஸ் மேலே ப்ரெஷர் இருக்குமோ? இல்லைங்க, எடிட்டரை யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க. இந்த விஷயத்தில் கூட அது எடிட்டட் வெர்ஷனுங்கிறதுனால, ஒரு பக்கம் எடிட்டர் டேபிள்லேருந்து வந்ததுனால எடிட்டராக இருக்குமோன்னு தெரியாதவர்கள் பேசுகிறாங்க. பட் அந்த எடிட்டர் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முதல்ல ஒரு ஒழுக்கமானவராக உண்மையானவராக இருந்தால் தான் வர முடியும். இல்லைன்னா ஒரு பெரிய படத்தை அவரால் பண்ணவே முடியாது. நீங்கள் சினிமாவில் ஒரு மாதிரி கல்பரேட்டான ஆட்களை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதையோடு தான் அவங்க வாழ்நாள் முழுக்க வாழ முடியும். அவங்கள ரொம்ப அப்பர் இதில் கொண்டு போயெல்லாம் அந்த சினிமா வைக்காது. உன் லெவலில் உள்ளதான் நீ அங்கேயே இருந்துங்கன்னு விட்டுரும். ஒருத்தர் விஜய் படம் வரைக்கும் வர்றாருன்னா அவருடைய தனிப்பட்ட கண்ணியம் அதில் இருக்குது. அப்போ இந்த எடிட்டர் அந்த வேலையை செஞ்சுருக்க மாட்டாருன்னு எல்லாருமே உறுதியாக நம்புவாங்க. இதற்கப்புறமும் எடிட்டர்களுக்கு சிக்கல் வரும்னு நான் நம்பலை. ஒரு படத்திற்கு எப்படி நீங்கள் டைரக்டர் முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் எடிட்டருக்கும் இருக்குது. ஏன்னா அவருடைய டைரக்டருடைய க்ரியேட்டிவிட்டியை இவர் இன்னொரு பங்கு உட்காந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்குறவர் எடிட்டர். அப்படி இருக்கும்போது அவங்களும் ரொம்ப உண்மையாக இருந்தால் தான் அந்த படத்தையே மனநிறைவோடு செய்ய முடியும். அப்போ இதில் அவர் மீது தவறு இருக்குன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு காப்பி அவர்கிட்டேருந்து வாங்கிட்டு போயிருக்கலாம் யாராவது. அது யாராக இருக்கும்னா, ஒன்று தயாரிப்பாளராக இருக்கும், இல்லைன்னா டைரக்டராக இருக்கும், அல்லது அந்த படத்துடைய ஹீரோவாக இருக்கும். இதை தாண்டி யாருமே அந்த காப்பியை வாங்கிட்டு போவதற்கு அதிகாரமற்றவர்களாக இருக்காங்க. அப்போ இதில் யாருங்கிறது அவங்களுக்குள்ளே தெரியும். இது எப்படி கசிஞ்சுது என்னங்கிறத யாருக்குமே தெரிலனாலும் அந்த 3 பேருக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேர் கைது பண்ணியிருக்காரு சொன்னாங்க. அடுத்து ஒரு 6வது. அதெல்லாம் இங்கே அது உண்மையா இல்லை. அது யாருன்னா, இந்த படத்தை ஷேர் பண்ணாங்கல்ல,
டவுன்லோட் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, அதில் கொஞ்சம் பேரை பிடிச்சிருக்காங்க. ஓகே ஓகே. இது இந்த டீமுக்கு அதுக்கு சம்மந்தம். ஓகே சார். அதான் இந்த டீமை தாண்டி இந்த படத்தை லீக் பண்ணவங்கள அவங்க வந்து இன்னும் இது பண்ணல. ஷேர் பண்ணவங்கள மட்டும் தான் அவங்க வந்து ஆமாம், பிடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு வார்னிங். ஏன்னா கண்ணாமண்ணான்னு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் வந்து பண்ணீங்கன்னா உள்ளதாண்டா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டனம் வந்து தெரிவிக்கிறது எல்லாருமே தெரிவிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆளா வந்து சிவகார்த்திகேயன் தெரிவிச்சிருந்தாரு. ஆல்ரெடி பராசக்தியில ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பராசக்தி படம் வர்றப்ப ஜனநாயகன் வரலன்னு சொல்லி நிறைய பேர் அந்த படத்தை பார்க்கல. ஆனா முதல் ஆளா சிவகார்த்திகேயன் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ அதை பத்தி இல்லைங்க, எல்லாருமே வந்து ட்வீட் போடுறாங்க. சிவகார்த்திகேயன் போட்டதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இந்த சினிமாவை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவங்களுக்கு இது கட்டாயமாக ஷாக்கிங்காக இருக்கும். இன்னொன்று, சிவகார்த்திகேயன் தயாரிப்பாளராகவும் இருக்கார், வெறும் நடிகர் இல்லை அவர். அப்போ அந்த வலி என்னங்கிறது எல்லாரையும் விட அவருக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும். அதன் காரணமாக அவர் உடனுக்குடன் போட்டிருக்கலாம். விஜய் ரசிகர்களை கூல் பண்ணுங்கிறதுக்காக அவர் பண்ணாருன்னா நான் எடுத்துக்க மாட்டேன். உள்ளபடியே உளப்பூர்வமாக அவர் செஞ்சிருப்பார். ஓகே சார். அண்ட் சேம் டைம்ல விஜய் சார் பேசாததை பற்றி ஏகப்பட்ட பேர் பேசுறாங்க. ஏன் விஜய் சார் பேச மாட்டாரு, ஏன் 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 அப்படின்ற கேள்வி மட்டும் இருக்கு. அது ஏன் தான் சார் யாருக்குமே புரியலங்க. இப்படி ஒரு வினோதமான மனநிலையோட ஒருத்தர் இருப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. கட்டாயமாக அவர் தான் முதல்ல பேசியிருக்கணும். இப்போ என் பிரச்சனையை நான் எப்படி பேசுவேன்னா அது எத்திக்ஸே கிடையாது. உங்களுக்காக எல்லாரும் பேசுகிறோம், ஆனால் நீங்கள் பேச மாட்டீங்கன்னா அது என்ன மாதிரி லாஜிக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. இன்னொன்று வந்து, இன்னொரு படத்தில் இப்படி நடந்தால் கூட முதல்ல குரல் கொடுக்க வேண்டியவர் விஜய் தான். ஏன்னா அவர் தான் இன்னைக்கு தலைமை இடத்துல டாப்பில் இருக்கார். அவர் மாதிரி ஒருத்தர் குரல் கொடுக்கும்போது தான் அது எல்லா இடத்துக்கும் போய் சேரணும். அப்போ அவரே ஒரு படத்துக்கு குரல் கொடுக்கலன்னா இப்போ அது மற்றவர்கள் குரல் கொடுத்தது எப்படி எடுப்படும்? முதல்ல வலுவான கண்டனத்தை அவர் எப்போ கொடுத்துருக்கணும்னா, இப்போ இல்லை, சென்சார் இந்த படத்தை முடக்குச்சு இல்லை, அன்னைக்கே கொடுத்துருக்கணும். நான் இப்போ என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை விஜய் பேசி அது இந்த படத்துக்கு மேலும் சிக்கலை உருவாக்கிருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால அமைதியாக இருக்கார் போல இருக்குலாம் நான் நினச்சேன். பட் அவருடைய சுபாவமே அதுதாங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. இப்போ பாருங்க, ரஜினி, கமல், அஜித்தை தவிர எல்லாம் பேசிட்டாங்க. அஜித் விஜயும் தான் பேசல. இதுல அஜித் எப்பவுமே பேச மாட்டாங்க சார். அது ஒரு கேள்விதான் சார். என்ன இந்த சினிமால இருக்கும், சினிமாவுக்கு ஒரு அநீதி தான் இது. டெஃபினட்டா நீங்க சொல்ற மாதிரி திருட்டு அப்படின்றப்ப ஏன் விஜய் சார் ஒரு கேட்டகரியில வச்சிருவோம். பட் ஆனா ஏன் அஜித் சார் பேசலங்கிறது ஒண்ணு இருக்கு. அதாங்க, நாளைக்கு அவர் படத்துக்கே இது வந்தா கூட அவர் கண்டுக்க மாட்டார். ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து இதை உயிரா நேசிக்கிறாங்க. இந்த சினிமாவை வந்து ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், இதுதான் அவங்களுக்கு உயிர். இதுல ஒரு பிரச்சனை வந்ததுன்னா முதல்ல குரல் கொடுக்கணுங்கிற எத்திக்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனால் அஜித்தை பொறுத்தளவுக்கு அவர் முதல் உயிர் வந்து ரேஸ் தான். இது வந்து அவர் பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு ஏடிஎம் மிஷின். போய் டோக்கனை போட்டால் பணம் வரும், எடுத்துட்டு வேற எங்கேயாவது போய் நம்ம நினைச்ச மாதிரி வாழலாம்னு நினைக்கிறாரு சினிமாவை. அதனால தான் அவர் வந்து இந்த ஏடிஎம் மிஷின் கரை படிஞ்சா என்ன, அல்லது வந்து பேப்பர் சிக்கிக்கிட்டா எனக்கு என்ன, அல்லது அதுக்கு கதவே இல்லாமல் இருந்தால் எனக்கு என்னன்ட்டு அவர் போயிட்டு இருக்கிறது. அது தனி கேட்டகரி, அது விட்டுருங்க. அவரை வந்து நீங்கள் வேற்று கிரகவாசி. நான் விஜயை கேட்குறேன், உங்கள் படம் தானே இது, உங்கள் படத்துக்கு நீங்களே குரல் கொடுக்கலன்னா மற்றவங்க எப்படி குரல் கொடுப்பாங்க? இதுக்கு எப்படி ஒரு தீர்வு கிடைக்கும்? அதனால் விஜய் செய்வது ரொம்ப ரொம்ப அநியாயம். அதை முதல்ல அந்த ஆட்டிடியூடை அவர் மாற்றணும். அப்போ தான் அவரை வந்து மற்றவர்கள் நம்புவாங்க. தமிழ்நாடே என் கைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ எல்லாரும் என் மீது நம்பிக்கை வைத்தால் தான் என்னால் தமிழ்நாட்டை வாங்க முடியும், தமிழ்நாடு என் கைக்கு வரும். ஆனால் நீங்கள் உங்கள் படத்தை நீங்கள் நம்பாமல் நீங்கள் ஒரு வேலையை பார்க்குறீங்கன்னா, அதை கண்டுக்காமல் இருக்கீங்கன்னா, அது எந்த லிஸ்ட்டில் வைக்கிறதுனே எனக்கு புரியல. ஆனால் சார், ஒரு சிலர் ஒருத்தரோட ஒரு கருத்தாவே இருந்துச்சு. அது என்னன்னா, இப்போ அரசியலுக்கு வந்துட்டார். ஸோ அதனால இப்போ போய் ஜனநாயகன் பற்றி பேசுகிறோம்னா நம்ம பயந்துட்டோம், நம்ம இதுக்காக இதை பற்றி சொல்கிறோம். பயந்ததான் என்னங்கிறேன், பயந்ததான் என்ன? உங்களை நம்பி ஒருத்தர் பணம் போட்டிருக்காருல்ல, 500 கோடி போட்டிருக்காருல்ல, பயப்படுங்க, தப்பு இல்லையாங்கிறேண்ணா. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, இப்போ வேகமாக ஒரு கார் வருதுங்க, ஐயோ மோதிர போதோன்னு நகர்ந்து நிற்கிறது பயமா? எச்சரிக்கை தானேங்க. அதை எப்படி பயமாக எடுத்துக்க முடியும்? அது அவர் வேறொரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஓகே சார். அண்ட் சேம் டைமில் வந்து 2 பேரும் நம்ம டெஃபினட்டாக அட்ரஸ் பண்ணணும். ஒருத்தவங்க வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன், ரெண்டாவது ஹச் வினோத் டேரக்டர். ஹச் வினோத் டேரக்டர் ரொம்ப நல்ல டேரக்டர். ஸோ அவர் ஒரு ட்விட் வந்து ஒரு இயக்கத்தோட போட்டிருந்தாரு, யாரும் வந்து ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேரோட உழைப்பு இருக்கு. ஆஸ் அ டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்களோட மனநிலைமை என்ன, ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்களோட மனநிலைமை? 2 பேருமே நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆயிரும். என்னைக்கு வந்து இந்த படம் நிறுத்தப்பட்டதோ, இது வந்து கட்டாயமாக நிறுத்தப்பட்ட படம் தான். நீங்கள் சென்சாரில் சட்டத்திற்கு புறம்பாக இத்தனை நாள் ஒரு படத்தை உங்களால் முடக்க முடியுங்கிறத நீங்கள் நிரூபித்து காட்டிட்டீங்க. அதிகாரம் வந்து இந்த பச்சை இங்கு எந்த அளவுக்கு பலம் வாய்ந்ததுன்னு அவங்க காமிச்சிட்டாங்க. அது என்னைக்கு அதை செஞ்சாங்களோ அன்னைக்கே அவங்க தூக்கம் போச்சு. எப்போவுமே உரிய நேரத்தில் ஒன்று வந்துடணுங்க. அந்த உரிய நேரத்தை தாண்டி வர்றது எல்லாமே வந்து தவறான முடிவுகளை நோக்கி தான் போகும், படம் உள்பட. அப்படி தான் வந்து இந்த படத்துக்கான மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக போய் இன்றைக்கி அது என்ன செத்த என்ன வாழ்ந்த என்னன்னு பல பேர் கமெண்ட் பண்ணுற அளவுக்கு மாறிடுச்சு. அப்போ இந்த பயம் அவங்களுக்கு கட்டாயமாக இருக்கும்ல.
அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. விஜய் சாருக்கு வந்து இந்த இவ்வளவு கூட்டங்கள் வருது, கூட்டங்கள் ஓட்டா மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு. ப்ரிடிக்ஷனா என்ன வாங்குவாங்க? இல்ல ப்ரொடிக்ஷன்லாம் இல்லைங்க, ரொம்ப பேசிக்கலா பாருங்க. அடிக்கிற வெயில்ல எவ்வளவு கொடுத்தாலும் நீங்க வெளியில வர மாட்டீங்க. இப்போ வாங்கங்க ஒரு ஒரு 5000 ரூபா தரேன், ஒரு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெயில் இல்லைங்கன்னா நான் போக மாட்டேன். மற்றவங்க யார் போவாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் போக மாட்டேன். என்ன மாதிரி 1000 பேர் இருப்பான். ஆனால் எல்லாருமே அதை விட்டுட்டு விஜய்க்காக வந்து ரோட்டில் நிற்கிறான், வெயிலில் நிற்கிறான். அதை இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு திருப்பூரில் 6 பேர் மயக்க போட்டு வந்திருக்காங்க, வேட்பாளர் உட்பட. அப்போ ஏதோ ஒரு மாசு அவர்கிட்ட இருக்கு. போகிற இடமெல்லாம் கூட்டம் வருது, போகிற இடமெல்லாம் அவனை அறியாம அவன் எங்க இருக்காங்கிறதே மறந்துடுறான். அப்படி வந்து கொண்டாடுறான், கூச்சல் போடுறான். இதுல 1000 பேர்ல 300 பேரை கழிச்சிருங்க. 300 பேருக்கு ஓட்டே கிடையாது, எல்லாம் சின்ன பசங்க, கழிச்சிருங்க. மேற்படி ஒரு 200 பேர் விஜய்க்கு ஓட்டு போடுற மனநிலையில் இல்லாதவனே கழிச்சிருங்க. 500 ஓட்டு கட்டாயமா வருமா வராது? அப்போ அதை கால்குலேட் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு பெரிய ஓட்டு சதவீதம் அவருக்கு வரப்போகுது. அது முழுக்க ஜெயிச்சு பல எம்எல்ஏக்களோட ஒரு சட்டமன்றத்துக்கு போறாரா, அல்லது இந்த இந்த பர்சன்டேஜோட ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகி அப்படி போயிட போறாராங்கிறது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதாவது இது வரைக்கும் எத்தனையோ தேர்தல்கள் வந்திருக்கு, நாமளும் அந்த முடிவுகளை டிவி முன்னாடி உட்காந்து பார்த்துருக்கோம். ஆனால் முதல் முறையா எனக்கு அவ்வளோ பெரிய எக்ஸைட்மெண்ட் இந்த தேர்தலில் தான் இருக்கு. ஏன்னா எப்போவுமே நமக்கு ஒரு ப்ரொடிக்ஷன் இருக்கும், இந்த கட்சி ஜெயிக்கும், இந்த கட்சி தோத்துருங்கிறதுக்கும் பெரும்பாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இந்த முறை நீங்கள் எந்த முடிவுக்குமே வர முடியாது. அது என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் நாளைக்கு. கண்டிப்பாக சார். அந்த ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒரு சில அறிவிப்புகள் கொடுக்குறாரு, இது ரொம்ப புதுசாக இருக்குது. சேம் டைமில் ஒரு சைக்கிள் ஓட்டினாரு. அவ்வளோ பெரிய க்ரௌடில் வந்து சைக்கிள் ஓட்டினதுன்றதே ஒரு மிகப்பெரிய சார் சொன்னப்பே நீங்கள் சிரிச்சிட்டீங்க. ஸோ அப்படி ஒன்று நடந்தது. அண்ட் சேம் டைமில் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ இன்னைக்கு திருப்பூரில் வந்து மின்சாரம் இல்லாமல் மின்சாரம் தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் இடத்துல பேசுகிறப்ப அரசு பள்ளிகளில் வந்து பெண்களுக்கு வந்து இந்த கதவோட கூடிய பாத்ரூம் வந்து இருக்கும் எல்லாருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான இடத்துல ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி அறிவிப்பாங்க, ஸோ அந்த இடத்துல பேசுற இடத்துல ஒரு சில அறிவிப்புகள் வருது இல்லை, அதை பத்தி என்ன? திருப்பூரை பொறுத்தளவுக்கு அவர் சரியா பேசியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு முறை திமுகவை தோல்வியடைய செஞ்சதே இந்த மின்சார தட்டுப்பாடு தான். அவங்க ஒரு முறை சரியா பராமரிக்காம விட்டாங்க. ஆக்சுவலா ஆற்காடு வீராசாமி தான் இப்போ மின்துறை அமைச்சராக இருந்தாரு. இது போல ஒரு சிக்கல் வருங்கிறத அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை திமுக அடைஞ்சுது. அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல போய் மின்சார தட்டுப்பாடே உங்களுக்கு வராதுன்னா அந்த அந்த வார்த்தையினுடைய மகிமையை அவன் மட்டும்தான் தெரிஞ்சிருப்பான். நமக்கு கூட அது சாதாரணமாக இருக்கும், என்னடா ஒரு கரண்ட் இல்லைன்னா அப்படி வெளியில் வந்து சேரை போட்டு உட்காந்துக்கலாம். ஆனால் அவனுக்கு வாழ்க்கை உயிர். அவன்கிட்ட போய் நீங்கள் மின்சாரம் தொடர்ந்து வரும், ஒரு நாள் கூட தட்டுப்பாடு வராதுன்னு சொன்னீங்கன்னா அப்பா சூப்பர் ராமா, அப்பா கரெக்டாக அங்கே போய் அதை அடிக்கிறாரு. சேம் டைமில் அந்த அரசு பள்ளியில் வந்து பெண்களுக்கு வந்து அந்த பாத்ரூம் இல்லைங்க, அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். இப்போ பல ஊர்களில் இந்த சிக்கல் இருக்குது. பெரும்பாலும் அரசு பள்ளிகளில் கவனமாக தான் பார்க்குறாங்க. ரொம்ப ஒரேடியாக வந்து நம்ம அப்படி எல்லா இடத்தையும் சொல்லிட முடியாது. ரொம்ப சொற்பமாக சில இடங்களில் அது இருக்குது. அந்த மாதிரி கதவுகள் பழுதடைந்து அது சரி பண்ண முடியாமல் ஒரு 10 டீச்சர் ஆளுக்கு 10 ரூபா போட்டால் கூட அது சரி பண்ணிடலாம். ஆனால் அந்த மனசு யாருக்குமே இருக்காது. அப்போ ஏதோ ஒரு வகையில் மாணவிகள் ரொம்ப சிரமப்படுறதெல்லாம் இருக்குது. அது அவர் காதுக்கு வராமல் அப்படி ஒரு வார்த்தையை அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் மக்கள்கிட்ட கருத்து கேட்குறாரு. எல்லா கட்சிகளுமே தேர்தல் வரைவுன்னு ஒன்று கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து அது செய்வோம். ஆனால் விஜய் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள், அதை வந்து நாங்கள் என்னுடைய திட்டத்தில் கொண்டு வரேன்னு சொல்லி அப்படி தான் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ எந்த ஊர்லேருந்து இப்படி எவ்வளவு மனுக்கள் வந்ததுன்னு நமக்கு தெரியாதுல்ல. சார் இப்படிலாம் இருக்குது, நீங்கள் சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ அதை நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டேன். ஓகே சார். சேம் டைமில் அந்த சைக்கிள் அவ்வளோ கூட்டத்துலேயும் அந்த சைக்கிள் ஓட்டுற அது என்னன்னாங்க, இப்போ எல்லாரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேங்கிறது தான் அது அந்த கான்செப்ட். அதை அவர் தவிர்த்திருக்கலாம். இப்போ நேற்று பாருங்க, கல்வித்துறை அமைச்சர் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பஸ்ஸில் ஏறி ஓட்டு கேட்குறாரு, ட்ரெயினில் போகிறாரு. இந்த 5 வருஷம் ஆட்சியில் நீங்கள் ஒரு நாளாவது அரசு பஸ்ஸில் ஏறி இருப்பீங்களா, ட்ரெயினில் ஏறி இருப்பீங்களா, டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிருப்பீங்களா, தறி நெஞ்சிருப்பீங்களா? அப்போ ஏன் தேர்தல் அப்போ மட்டும் நீங்கள் செய்கிறீங்க? அப்போ ஓட்டுங்கிற ஒரு கான்செப்ட் தான். இவங்கெல்லாம் செய்கிறாங்களே, நாம் செஞ்சால் என்னன்னு இறங்கி சைக்கிள் விட்டுருங்க. அது அவசியம் இல்லை. இப்போ மறுநாள் 2 நாள் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாரா, நீங்கள் வர முடியல பிரச்சாரத்துக்கு. என்னென்னா சைக்கிளை பிடிச்சி ஒருத்தன் எடுக்கிறான், கீழே இறங்கி ஓடுறாரு திருதுன்னு, மாலையை போட்டு ஒருத்தன் பிடிச்சி எடுக்கிறான். நீங்கள் வெளியில் வந்துட்டாலே உங்கள் உயிர் உங்கள் கையில் இல்லைங்கிற அளவுக்கு அப்படி முக்கிற மாதிரி முச்சிடுறான். அப்போ அவர் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த சைக்கிள் ஓட்டி தான் நீங்கள் அந்த மக்களை கவரணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் முகத்தை காமிச்சாலே அவன் வந்து பரவசப்பட்டுடுறான். அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த வேலை?
அது தவிர்த்துருக்கலாம். அதுக்கு ஒன்று தவிர்க்க வேண்டிய சரி சார். கண்டிப்பா வந்து நிறைய உண்மையான ரொம்ப நேர்மையான தகவல்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. நன்றி.